இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேலை நாட்கள் தொடர்பான ஐக்யூ வினாக்கள் தான் பார்க்குறோம். இந்த வேலை நாட்கள் தொடர்பான வினாக்கள் மொத்தம் 8 வகையான வினாக்கள் இருக்குது. அதில் நம்ம வேலை நாட்கள் தொடர்பான வினாக்களில் 8 வகையான வினாக்கள் இருக்குது. அந்த வகையில் மிக முக்கியமான 6 வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 6வது தலையங்கத்திற்கு 6 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வீடியோ பார்க்கலன்னா 5 தலைப்பில் நம்ம ஐக்யூ தொடர்பான வினாக்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் நோக்கி கொண்டிருக்கோம். போய் பார்த்துட்டு வாங்க. இது 6வது தலைப்பு, வேலை நாட்கள் தொடர்பான வினா. இந்த வினா ஒவ்வொன்றையும் எப்படி 30 செகண்டுக்குள்ளே செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ட்ரிக் தெரிஞ்சுன்னா இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறது 30 செகண்ட் கூடன்னு சொல்லலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வினா செய்யறதுக்கு பல்வேறு வகையான மெத்தட் இருக்கும். நான் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட்டை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது முதலாவது கேள்வி என்னன்னா, A 10 நாட்கள் செய்கிற வேலை, B 20 நாட்கள் செய்யும். அப்போ AB இரண்டும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்யணும்? இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நான் ஈஸியாக பயன்படுத்துகிற மெத்தட் பின்ன முறை. அதாவது 1×10 + 1×20 ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா விட குயிக்காக வரும். ஹோமசி 20, ஆகவே 2 + 3 5×20 இப்போ சுருக்கி விட்டோம்னா 4 பேஸ். கேள்விக்கு ஈஸியான மெத்தட். இந்த பின்ன முறையை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வினாவுக்கும் ஈஸியாக விட எடுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெத்தட் டைம்னா 10 செகண்டுக்குள்ளேயும் விட எடுக்கலாம். நீங்கள் ஐடியா தான் தேவை நம்ம ஐக்யூவில். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி ஏயும் பியும் சேர்ந்து 12 நாட்கள் வேலை செய்வாங்க ஒரு வேலையை. அதே நேரம் ஏ மட்டும் 18 நாட்கள் எடுக்கும் அந்த வேலையை செய்யறதுக்கு. அப்போ பி எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை செய்யும் தான் இருக்காங்க. இதுக்கு நம்ம ஈஸியான மெத்தட் தான் நம்ம போமசி மெத்தட் எடுக்கப்படும். 12க்கும் 18க்கும் போமசி பார்த்தீங்கன்னா 36 போமசியாக வரும். 36 போமசி எடுத்தோம்னா 12ல 36 எத்தனை முறை? 3 முறை. 18ல 2. அப்போ A + B இது A. A + B எத்தனை? சமன் 3. அப்போ A 2. அப்போ B எத்தனையாக இருக்கும்? 1ஆக இருக்கும். ஏன் 2ஐயும் 1ஐயும் கூட்டினா தான் 3. அப்போ 36 வாரத்துக்கு B 1ஆல் இருக்குன்னா 36. அப்போ B மாத்திரம் 36 டேஸ் எடுக்கும் வேலையை முடிக்கிறது. விலங்குலன்னா வீடியோ திரும்ப பாருங்க. உங்களுக்கு விலங்குலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் உதாரணம் போட்டு செஞ்சிடலாம். வீக்கா பார்த்துடலாம். இதுக்கு ஈஸியான மெத்தட் தான் செய்ய போகிறோம். 10 செகண்டுக்குள்ள விட எடுக்கப்புறம் 6 × 16 = 8 சுருக்கணும்னா 1 2 12 ஹவர்ஸ் எடுக்கும். 8 மனிதர்கள் அந்த வேலையை செய்யறதுக்கு 12 ஹவர்ஸ் எடுக்கும். அப்படி 6 மனிதர்கள் 16 ஹவர் செய்கிற வேலையை 6 × 16 8 மனிதர்கள் செஞ்சா எத்தனை ஹவர் எடுக்கணுன்றதுக்கு இந்த பின்னத்தை போட்டீங்கன்னா இலகுவாக விடவு. நமக்கு ஐக்யூல எப்பயும் ஈஸியான மெத்தட், அதாவது ட்ரிக் தான் தேவை. அதனால நிறைய பேர் நினைச்சிக்காங்க ஐக்யூ செய்யறதுக்கு மேத்ஸ் வேணும். அப்படியே இல்லை. ஒரு ட்ரிக் தெரிஞ்சால் நீங்கள் குயிக்காக 10 செகண்டுக்குள்ளே விட எடுத்து போகலாம். 1 நிமிஷ கேள்வி. இப்போ அடுத்தது 4 5வது கேள்விக்கு விடையை பார்க்கலாம். பார்த்துக்கலாம். ஒரு வயலை அறுவடை செய்ய 6 பாய்ஸ் அல்லது 8 கேர்ள்ஸுக்கு 86 நாட்கள் எடுக்குது. அப்போ 14 பாய்ஸ் + 10 கேர்ள்ஸ் சேர்ந்து செய்ய எத்தனை நாள் எடுக்கும்? கேள்வியை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வயலை அறுவடை செய்ய 6 பாய்ஸ் அல்லது 8 கேர்ள்ஸ் 86 நாட்கள் இருக்குது. அப்போ 14 பாய்ஸ் + 10 கேர்ள்ஸ் சேர்ந்து செய்ய எத்தனை நாட்கள் எடுக்கும்? இப்போ ஈஸியான மெத்தட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கலந்து தந்துருக்கீங்க. இப்படி இருக்கு. முதலாவது அப்படியே எழுதுவோம். டெல்பன் 8 × 86 3ஐயும் பெருக்கி எடுத்தோம்னா செய்கிற வேலை வரும். முதலாவது ஸ்டெப். அதன் கீழ் 14 பாய்ஸ் ப்ளஸ் இருக்குதானே ப்ளஸ் 10 கேர்ள்ஸ். இங்கே என்ன செய்யணும்னா மாற்றணும். 14 பாய்ஸ் தானே, 14 × கேர்ள்ஸ் 8, 10 கேர்ள்ஸ் தானே, 10 × பாய்ஸ் 6 போட்டு சுருக்கி விட்டோம்னா விட குயிக்காக வரும். 8 × 8 172 6ஆல் சுருக்கலாம். 24 டேஸ் விடையாக வரும்.
விலங்குலண்டா திரும்ப ஒரு வீடியோ பாருங்க. அப்பயும் விலங்குல கடைசி ஒரு கொஷின் செஞ்சு பாருங்க. அப்பயும் விலங்குலண்டா என்ன பார்ட் விலங்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 5வது கொஷினுக்கு போயிடலாம். A + B வேலையை செய்கிறதுக்கு 3 நாட்களும், B + C வேலையை செய்கிறதுக்கு 9 நாளும், C + A ஒரு வேலையை செய்கிறதுக்கு 12 நாட்களும் எடுக்குது. அப்போ 3 A + B + C 3ம் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை செய்ய இருக்குமென்று சொல்லிட்டாங்க. இதுக்கு நிறைய பேர் செய்கிற மாதிரி 2A + 2B + 2C மொத்த நாட்களை கூட்டி போடுவாங்க. அந்த மெத்தட் பிழையானது. இதுக்கு நம்ம பயன்படுத்தணும் பின்னம் முறை. ஒன்றையும் பின்னமாக எழுதுவோம். 1 × 3 + 1 × 9 + 1 × 12. இப்போ 3க்கும் ஃபோமசி எடுத்து மேலே சுருக்கணும் என்றால் ஈஸியாக விடவே. இதுக்கு என்ன விடண்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாவம் எத்தனை பேர் செய்யலாம்ட்டு. அதே போல் இந்த கேள்விக்கு ஒரு உதாரணம் தாருங்க. இதையும் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கான விடையை பார்த்துருவோம். இதுக்கு 8 பாய்ஸும் + 10 கேர்ள்ஸ் ஒரு வேலையை செய்யறதுக்கு 100 நாட்கள் எடுக்குது. ஆகவே 6 பாய்ஸ் + 12 கேர்ள்ஸ் செய்ய எத்தனை நாட்கள் எடுக்கும்? 6 பாய்ஸ் + 12 கேர்ள்ஸ் சேர்ந்து செய்ய எத்தனை நாட்கள் எடுக்கும்? நான் எக்ஸாம்பிள் செஞ்சு இதுக்கும் செஞ்சு விடையை கீழே போடுங்க. அடுத்த வீடியோவில் விடையை பார்த்துக்கலாம். வீடியோ இருந்திருக்கு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏற்கனவே மேலும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். உங்களுக்கு உங்களோட எக்ஸாமுக்கு கம்மியாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.